ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான C++ ப்ரோக்ராமை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே IDE1 வெப்சைட்டில் இருக்கேன். IDE1 வெப்சைட் பற்றி உங்களுக்கு தெரியல, இது எப்படி வரணும்னு தெரிலன்னா என்னுடைய முதல் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதில் நான் எப்படி இந்த IDE1க்கு வர்றது, எப்படி இந்த யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது, இதை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா IDE1ல் நம்ம ஓப்பன் பண்ண உடனே ஏற்கனவே ஒரு 7 லைன் அவங்களே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம C++ல எந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னு நினச்சாலும் சரி, சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம அவுட்புட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை ஒரு பெரிய வீடியோ கேம் எழுதணும்னு நினச்சாலோ, சில லைனெல்லாம் நம்ம கண்டிப்பாக எழுதியே ஆகணும். அதனால தான் நம்மளுக்கு IDE1 அந்த தேவைப்படுற லைனெல்லாம் அவங்களே எழுதி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். என்னடா முதல் வீடியோலேயே இவ்வளோ இருக்கே, இவ்வளோத்தையும் நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து நான் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நடுவிலே விட்டுட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது புரியலைன்னா கொஞ்சம் பின்னாடி போய் நான் சொல்கிறத திருப்பி கேட்டு பாருங்கள். அப்பயும் புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்கள் கொஷினுக்கெலாம் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் லைஃப்லையுமே ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா, அதுக்கு 2 விஷயம் ரொம்பவே அவசியம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யணும்னு நினைக்கிற காரியத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும். 2வது, அந்த தேவையானதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் அதை செய்ய முடியும். C++ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் அதே 2 விஷயம் கண்டிப்பாக தேவை. முதல்ல என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லியே ஆகணும். 2வது, அதெல்லாம் எப்படி பயன்படுத்தி நம்ம வேணுங்கிற ப்ரோக்ராமை எழுதணும் அப்படிங்கிறதையும் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லியே ஆகணும். அதுதான் இந்த பேசிக்கான லைன்ஸில் நம்மளுக்கு ஏற்கனவே IDE1 கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த முதல் விஷயம் என்னென்னா, முதல்ல நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லணும் இல்லையா? அதுதான் இந்த முதல் 2 லைனில் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் முதல் லைனில் பார்த்தீங்கன்னா #include iostream அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iostream அப்படிங்கிறது ஒரு தனி ஃபைல். C++ல நம்மளுக்கு ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறையா ஃபைல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வேணும்னா கம்ப்யூட்டர்கிட்ட ஓகே நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்ப்யூட்டர் அதை உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுக்கும். அதுதான் இந்த முதல் லைன். எனக்கு இதை இன்க்ளூட் பண்ணு அப்படின்னு நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறீங்க. iostream எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iostreamோட ஃபுல் ஃபார்ம் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் இன்புட்டோ இல்லை அவுட்புட்டோ யூஸ் பண்ண போகிறீங்க, ஏதாவது யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கணும், ஏதாவது ஒன்று அவுட்புட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக iostream தேவை. பொதுவாகவே எல்லா ப்ரோக்ராமுமே ஒரு இன்புட் அவுட்புட் இருக்க தான் செய்யும். அதனால் முக்கால்வாசி நீங்கள் எழுத போகிற ப்ரோக்ராமில் iostream இன்க்ளூட் பண்ண தான் போகிறீங்க. அதுதாங்க முதல் லைன். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா யூஸிங் நேம்ஸ்பேஸ் எஸ்டிடி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லைனும் நீங்கள் ஒன்று யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான். இந்த லைனில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எஸ்டிடி அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி iostream ஒரு ஃபைலு, எஸ்டிடிங்கிறது லைப்ரரி. இந்த ஃபைலு இந்த லைப்ரரி பற்றியெல்லாம் நான் இன்னும் தெளிவாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எஸ்டிடி அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த லைன் எழுதியிருக்கோம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இந்த 2 லைன்லும் எதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இருக்க லைன்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2வது கான்செப்டோட 2வது விஷயத்துக்கு தேவையான ஒன்று. அதாவது நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இனிமேல் நம்ம கம்ப்யூட்டருக்கு இங்கே சொல்ல போகிறோம். அவ்வளோதாங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது தான். முதல்ல நம்ம என்னென்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எழுத போகிற எல்லாமே தனித்தனி ஃபங்க்ஷனாக எழுதுவோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதை ஒரு ஃபங்க்ஷனாக எழுதலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ கேம் ப்ரோக்ராம் C++ல எழுதுறீங்க அப்படின்னா, கேமை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். கேமை எண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ கேமில் விளையாடும் போது ஏதாவது ஒரு கேரக்டர் நவுறணும், இல்லை ஏதாவது ஒரு கேரக்டர் குதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனி ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக
ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்கிறோம். அவ்வளோதான். இப்போது நீங்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபங்க்ஷன் எழுதும்போது கம்ப்யூட்டருக்கு எந்த ஃபங்க்ஷனை முதல்ல செய்யணும், எந்த ஃபங்க்ஷனுக்கு அடுத்து எதை செய்யணும் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அந்த விஷயத்துக்காக தான் நம்மளுக்கு C++ல மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ID1ல் ஏற்கனவே அந்த மெயின் ஃபங்க்ஷனை நம்மளுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இது ஏன் அப்படின்னா, எந்த C++ ப்ரோக்ராமை நீங்கள் எழுதினாலும் சரி, மெயின் ஃபங்க்ஷனை எழுதியே ஆகணும். ஏன்னா கம்ப்யூட்டர் முதல்ல மெயின் ஃபங்க்ஷனை தான் ரன் பண்ணும். ஏன்னா நம்ம நிறைய ஃபங்க்ஷன் எழுதும்போது எந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாதுன்றதுனால அது எப்போதுமே மெயின்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் எழுதினாலும் அதில் மெயின் ஃபங்க்ஷன் இருந்தே ஆகணும். இப்போது ஒரு ஃபங்க்ஷனை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் அப்படிங்க நீங்கள் எழுதியிருக்காங்க இல்லையா, இதுதாங்க ஃபங்க்ஷன் நேம். இந்த இடத்துல நம்ம என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். நம்மளாக ஃபங்க்ஷன் எழுதும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி மெயின் கண்டிப்பாக இருக்கணுங்கிறதுனால நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு மெயின் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம். சரி, இது என்ன மெயினுக்கு முன்னாடி இன்ட் அப்படின்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டரை வந்து ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் செய்ய சொன்னீங்க அப்படின்னா, நீ கம்ப்யூட்டர்கிட்ட நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நீ ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு வேலையை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா, அதை செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒன்று அவங்க நான் செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க, இல்லைனா செய்யலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வேல்யூ உங்களுக்கு திரும்பி கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரியே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அவங்க அதை வாங்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த திருப்பி அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுப்பாங்க. ஸோ அந்த பிஸ்கெட் பாக்கெட் தான் இங்கே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் சென்ஸ்லையும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மள இன்ட்னு கொடுத்துருக்கோம். இன்ட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்டீஜர். இன்டீஜர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, -1, 0, 1, 2 டெசிமல் இல்லாமல் நார்மல் நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர்ஸ் தான். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எப்போதுமே ஏதாவது ஒரு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்துகிறோம் இது மூலியமாக. அடுத்து மெயினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெராந்தசிஸ் இருக்குது. இதை பற்றி இப்போதைக்கு கவலைப்பட வேணாம். ஃபங்க்ஷனை பற்றி நான் இன்னொரு தனி வீடியோவே பண்ண போகிறேன். அதில் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னா, மெயினுங்கிறது ஃபங்க்ஷன் நேம், இன்ட்டுங்கிறது ரிட்டர்ன் டைப், அவ்வளோதான். அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுத்தோம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் நம்ம நிறைய லைன்ஸ் எழுதலாம். இந்த லைன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனீங்க அப்படின்னா, அந்த கேமை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு லைன்லையும் நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லணும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா செமிகோலனில் எண்ட் ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் 0ன்னு போட்டு இங்கே செமிகோலன் போட்டிருக்கு. அதனால் இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டருக்கு. இந்த லைனில் ஏன் வந்து செமிகோலன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் லைன். இது என்னன்னா கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 2 ஸ்லாஷ் போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த லைனையுமே நீங்கள் 2 ஸ்லாஷ் போட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து அதை பார்க்காது. அதுக்கப்புறம் ஓகே இது வந்து ஒரு கமெண்ட்டுங்கிறதுனால நான் இதை வந்து விட்டுட்டு அடுத்த லைனுக்கு போயிடுவேன் அப்படின்றது தான். அப்புறம் எதுக்கு இதை எழுதணும், கம்ப்யூட்டர் தான் பார்க்க போகிறது இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம எழுதிக்கிறது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லைன் எழுதும் போது பின்னாடி வந்து நம்ம ஏற்கனவே எழுதின கோடை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து ஏன் அதை எழுதியிருக்கோன்றது புரியாது. இல்லை வேற யாராவது நம்ம கோடை பார்த்தாங்க அப்படின்னா இதை ஏன் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதை வந்து ஈஸியாக்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட். நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து இது ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்றத பற்றி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ஸ்லாஷ் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதுனீங்கனாலும் கம்ப்யூட்டர் வந்து அதை பார்க்காது. அதனால நம்ம இங்கே செமிகோலன் போட தேவையில்லை, அவ்வளோதாங்க. இதுதான் வந்து C++ல இருக்கிறதுலே சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு C++ ப்ரோக்ராமுக்கு 2 விஷயம் தேவை. முதல் விஷயம் என்னென்னா நம்ம என்னென்ன இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும். 2வது விஷயம் அந்த தேவையானதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் நம்ம நிறைய ஃபங்க்ஷன் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபங்க்ஷன் எழுதலாம். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து எப்போதுமே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணும். அதனால தான் வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் எப்போதுமே ஒரு ப்ரோக்ராமில் இருந்தே ஆகணும். மெயினுங்கிறது வந்து ஃபங்க்ஷன் நேம், அதாவது வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் செஞ்சு முடித்தோடனே என்ன வேல்யூ வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தணும். மெயினுக்கு வந்து எப்போதுமே இன்டீஜர் தான் ரிட்டர்ன் பண்ணுவோம்.
இன்டீஜர்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெசிமல் இல்லாமல் எல்லா வேல்யூமே இன்டீஜர்ஸ் தான். -1, 0, 100, 200 எல்லாமே வந்து இன்டீஜர்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கர்லி பிரேஸ் ஸ்டார்டிங் கர்லி பிரேஸ் எண்டிங் இருக்கும். அதுக்கு உள்ளார தான் இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு லைன்லையும் நம்ம எழுத போகிறோம். நீங்கள் வந்து கம்ப்யூட்டருக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதை வந்து ஒரு செமிகோலன் போட்டு தான் முடிச்சே ஆகணும். ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் லைன் இருக்குது. அந்த லைனுக்கு பேர் கமெண்ட்டு. கமெண்ட் எப்போதுமே 2 ஸ்லாஷ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த லைனுக்கு நீங்கள் வந்து செமிகோலன் போட தேவையில்லை. ஏன்னா கம்ப்யூட்டர் அதை வந்து பார்க்கவே பார்க்காது. 2 ஸ்லாஷ் போட்டாலே கம்ப்யூட்டர் வந்து இதை பார்க்காம அடுத்த லைனுக்கு போயிடும். அவ்வளோதாங்க. இதுதான் C++ல இருக்கிற சிம்பிளான ப்ரோக்ராம். நம்ம C++ல எந்த ப்ரோக்ராம் எழுதினாலும் அதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டெக்ஸ்ட்டை அவுட்புட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது cout அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. அதை வந்து நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் நீங்கள் லெஸ் தேன் சிம்பிள் போட்டுக்கணும். இதுக்கு பேர் ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் C++ல ஏதாவது அவுட்புட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். cout போட்டு அதுக்கப்புறம் 2 லெஸ் தேன் சிம்பிள் போடணும். இது நீங்கள் கேப் விடலாம், கேப் விடாமல் கூட எழுதலாம். இப்போ நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம். அதை நான் ஏன் கேப் விட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம நிறைய கோடு எழுதும் போது கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக நம்மளுக்கு புரியும். ஸோ cout போட்டுட்டு 2 லெஸ் தேன் போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதினாலும் கம்ப்யூட்டர் வந்து அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் வந்து 2 கோட்ஸ் போட்டுக்கிறேன். 2 கோட்ஸ் போட்டுட்டு அதுக்கு நடுவில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எப்போதுமே செமிகோலன் போட்டு எண்ட் பண்ணணும். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ரன் பண்ணுறேன். இது வந்து சிம்பிளாக ஒரு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு காமிக்குது. இதுதான் இருக்கிறதுலே ஒரு சிம்பிளான C++ ப்ரோக்ராம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு சொல்லியிருக்கோம். அதை வந்து கம்ப்யூட்டர் அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்ச கான்செப்ட்ஸ் அவ்வளோதான். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து உங்களுக்கு ஃபுல்லாக புரிகிற வரைக்கும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மேலும் மேலும் இந்த மாதிரி C++ல அடுத்தடுத்து அட்வான்ஸ்டான வீடியோஸ்லாம் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் ஆல் இந்த வீடியோவுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.